ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே விஷான் வ்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க. மார்னிங் வந்து ஒரு 8-7 o'clock இருக்கும். விளக்கெலாம் ஏற்றிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகி தோசையும் கொத்தமல்லி சட்னியும் தாங்க அரைச்சிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஃப்ரிட்ஜு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்குங்க. ஸோ ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே வந்து திருப்பி செட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 12 o'clock தாங்க குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். கிச்சன் இப்படி தான் இருக்குது. பாத்திரம்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, தேய்க்கணும். அதுக்கப்புறம் வந்து குக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன குக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பூண்டும் சின்ன வெங்காயமும் அதிகமாக போட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சுருந்தேங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டால் நல்லா ஃப்ளேவராக நல்லா சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீன்ஸ் பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன். தேங்காய் பால் பீன்ஸ் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். இதோட விலாக் வந்து தனியாக எடுத்திருக்கேன். குக்கிங் விலாக்ஸ் வந்து தனியாக வரும். ஸோ இன்றைக்கி வந்து என்ன லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் வச்சுட்டு காரக்குழம்பு, சின்ன வெங்காயம் பூண்டு வந்து போட்டு காரக்குழம்பு, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் பீன்ஸ் பொரியல் வந்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிளகு ரசம். ஸோ இன்றைக்கி டே எனக்கு இப்படி தாங்க போச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.